ஹாய் ஹலோ சப்பாத்திக்கு ரைஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கிற ப்ராக்கலி கிரேவி ரொம்ப டேஸ்டியாக யம்மியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு கல்லுப்பு அண்ட் மஞ்சள் தூள் சேர்த்து அதை நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ப்ராக்கலியை உள்ளே சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வடிகட்டி வச்சிடலாம். அப்போ தான் அதோட கெமிக்கல்ஸ் எல்லாம் நமக்கு வெளியே போய் ப்ராக்கலி ஹாஃப் குக் ஆகி வருங்க. அடுத்து பேனை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தாராளமாக ஆயில் சேர்த்துட்டு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 கிராம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு வெட்டி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயங்க ஃபுல்லாக உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பாதி வதங்கின அப்புறமா நம்ம 1 கைப்பிடி கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது ஆனியன் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அளவாக ஒரு 2 ஸ்பூன் மாதிரி உள்ளே சேர்த்துனா போதுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்க 2 சின்ன சைஸ் தக்காளி இதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டுமே நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுட்டு நம்மளோட ஹோம்மேட் ஃப்ரெஷ் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் அண்ட் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி மசாலாஸ் அரைக்கிறதுக்கான வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த்தியான கண்டாமினேஷன் இல்லாத மசாலாஸ் நம்ம அரைக்கலாம் வீட்டில். அடுத்து இது எல்லாம் நல்லா கலந்துட்டு நம்ம வேக வச்சுருக்க ப்ராக்கலியும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுத்து தேவையான அளவு நல்ல தண்ணி உள்ளே சேர்த்து கொதிச்சு வரணும். ஒரு 5 மினிட்ஸ் போல் குக் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு அகெயின் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அடுத்து ஒரு 1/4 கப் போல் தயிர் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 to 3 ஸ்பூன் போல் உள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அண்ட் வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இதை நல்லா கலந்து விட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணோம்னா சூப்பரான ப்ராக்கலி கிரேவி ரெடி. இந்த ப்ராக்கலி கிரேவி சப்பாத்திக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க. மேலே நம்ம கொத்தமல்லி இலைகள் இல்லைனா கருவேப்பிலை டாப்பிங்ஸாக சேர்த்து சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி கிரேவி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம ஹாப்பி கிச்சன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட்.